அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். ஒரு நடிகையை பொறுத்த வரைக்கும் திரையுலகிலே வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அமையணும். அப்படி நல்ல கதாபாத்திரங்கள் மட்டும் அமைந்தால் போதுமா அப்படின்னா, அதை தாண்டி அந்த படங்கள் வெற்றி படங்களாக அமையணும். இது ரெண்டும் அமையப்பெற்ற ஒரு நடிகை தான் தேவயானி. பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்று வரையிலே தமிழ் திரையுலகினர் மட்டும் இல்லாமல் தமிழகமே கொண்டாடுகின்ற ஒரு நடிகையாக அவங்க வலம் வந்துட்டுருக்காங்க. தேவயானி ஒரு நடிகை அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிட முடியாது. இன்றைக்கி அவங்க ஒரு இயக்குனரும் கூட. ஒரு குறும்படத்தை இயக்கியது மட்டும் இல்லாமல் அந்த குறும்படத்திற்காக பல விருதுகளையும் வாங்கி குவித்திருக்கின்ற தேவயானியை நம்முடைய சாட் பிக்சர் நிகழ்ச்சியிலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க? நான் பிஏ பண்ணியிருக்கேன் சார் 2017. 17, அதாவது நடிக்க வந்ததுக்கு பின்னால். அருமை. படிக்கும்போது தான் சினிமாவில் நுழைஞ்சேன். அதனால் டிகிரி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அது எப்போவுமே அந்த இருந்தது, நான் படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு. அருமை. ஸோ 2017 நான் மட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸில் போயிட்டு கரஸ் எடுத்துட்டு பிஏ முடித்தேன். இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு காரணமாக இருந்தது, நீங்கள் படிப்பை முடிக்காமல் தான் திரையுலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு விழாவில் நீங்கள் பேசியிருந்த நான் பார்த்தேன். உங்களுடைய இந்த ஆங்கில டிக்ஷன் ஆகட்டும், நீங்கள் பேசின முறையாகட்டும், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கேள்வியை கேட்க தூண்டிச்சேன்னு. அதாவது நடிகையானதுக்கு பின்னாலேயும் இது போன்ற திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு ஆர்வம் தான் இன்றைக்கி உங்களை ஒரு இயக்கத்துலேயும் கொண்டு வந்துருக்கு. எப்படி அந்த ஐடியா திரைப்படத்தை இயக்கணுன்ட்டு, ஒரு குறும்படத்தை? எப்போவுமே ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும், ஒரு ஆர்வம் எப்போவுமே இருக்குது. புதுசாக ஏதாவது நம்மளே டிஸ்கவர் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் என்னென்னா, என்னோடய பொண்ணை நான் பிரசாத் மல்டிமீடியாவில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அவள் சொன்னால் எடிட்டிங்கில் நான் எடிட்டிங் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அது பார்த்துட்டு இருந்தோம். சரி, பிரசாத்தில் போயிட்டு விசாரிக்கும்போது அவளால் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவளுக்கு காலேஜுக்கும் இருக்கிற டைமிங்ஸ் எதுவும் செட் ஆகலை. அப்புறம் நான் யோசித்தேன், சரி ஓகே, நான் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ டாட்டரை போய் சேர்த்துக்கு போய் நான் போய் பிரசாத் மல்டிமீடியாவில் போய் சேர்ந்துட்டேன். என் டாக்டரே சொன்னா, எப்படி அம்மா நீ இது பண்ணுவ, ஏன்னா அங்கே சின்ன யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, நீ எப்படி அவங்களுக்கு கூட மேனேஜ் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி எனக்கு சொன்னா. நான் சொன்னேன், ஏன் நான் மேனேஜ் பண்ணுவேன், அதனால் என்னை படிக்க போகிறேன். எப்போவுமே அந்த படிக்கிறதுக்கு எனக்கு சரி, நம்மளால் எனக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்புறது கிடையாது. ஐ வேல்யூ டைம் அண்ட் வென் ஐ கேன் டூ, வை ஷுண்ட் ஐ டூ அப்படின்னு நினைக்கிறவன் நான் எப்போவுமே பாசிட்டிவ்லி. இல்லை சார், அது ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான், 15 weeks கோர்ஸ், சாட்டர்டே சண்டே மட்டும்தான். ஸோ அதை போய் சேர்ந்துட்டேன். சேரும்போது பிரசாதில் தான் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அது ஒரு 15 weeks கோர்ஸு, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் போனோம். என் கூட ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 7 பாய்ஸு, நான் ஒரு கேர்ள், டோட்டலி 8. நான் தான் மோஸ்ட் சீனியர். அண்ட் எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து இருந்தாங்க. ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஐடி கம்பெனியிலிருந்து, அப்புறம் 2 பசங்க ஆந்திராவிலிருந்து, அப்புறம் இங்கே சென்னையிலிருந்து. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப், சினிமா பற்றி எதுவுமே டச் இல்லாத பாய்ஸ் இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களோட செஷன்ஸ் எல்லாமே. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த சாட்டர்டே சண்டே போய் அந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அவங்க நிறைய காமிச்சாங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் காமிச்சாங்க. அப்புறம் டைரெக்ஷன் பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் இன்டராக்டிங் வித் நியூ கமர்ஸ், வித் யங்ஸ்டர்ஸ், வித் த டீச்சர்ஸ். எங்களோட மென்டர் சிவகுமார் சார், அவர் கூட இன்டராக்ட் பண்ணுறது நல்லா இருந்தது. வணக்கம் சார். வணக்கங்க மேடம். அவினாசிலிருந்து ரகு பேசுறேங்க. ஃபிலிமோகிராஃபில நீங்க நிறைய ரோல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, பாரதி படத்துல பாரதியோட மனைவியா நடிச்சது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உங்களை ஞானராஜ் சேரன் சார் கூப்பிடும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்மளால பண்ண முடியுமான்னு நினைச்சீங்களா, இல்ல
ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இதை நம்ம எப்படியாவது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த ரோலை நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா? நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் பண்ணும்போது டைரக்டர் ஞான ராஜசேகரன் சாரும் கேமராமேன் டங்கர் பச்சன் சாரும் அவங்க வந்து லொக்கேஷனில் வந்தாங்க. வந்துட்டு வந்து இந்த மாதிரி பாரதி படத்தில் நீங்கள் செல்லம்மாவாக நடிக்கணும் அப்படி சொல்லி வந்திருக்கோம், கேட்க வந்திருக்கோம் அப்படி சொல்லும்போது எனக்கு பெருசாக அந்த நம்ம மகாகவி பாரதியாரோட அவரோட லைஃபோ அதை பற்றி எதுவுமே பெருசாக எனக்கு தெரியல. பட் கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படி அவங்க வந்து எனக்கு சொல்லும்போது நீங்கள் இதை மிஸ் பண்ணவே கூடாது, இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு படம். அப்புறம் நான் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக இது மிஸ் பண்ணவே கூடாது, நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாயிட்டேன். ஏன்னா நான் அப்போ பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கமர்ஷியலான படங்கள். இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்ம். நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் பாரதிங்கிற ஒரு படம் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் என்னோட சினிமா கரியரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியல் லைஃப், ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கவிஞர், ஒரு மகாகவியோட ஒரு அவரோட ட்ரூ லைஃபோட ஒரு நமக்கு கதாபாத்திரம், செல்லம்மா கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. டங்கர் பச்சான் சார் அதில் கேமராமேனாக இருந்தார். பார்த்தா ஒரு கேமராமேனா ஒர்க் பண்ண நிறைய படம், மறுமலர்ச்சி ஆகட்டும், இப்ப பாரதி ஆகட்டும், அப்புறம் அவரே டைரக்ட் பண்ண அழகி, இதுல வந்து அவரு கன்டினியூஸா நீங்க அவரு கூடயே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவரு டைரக்ட் பண்ணும்போது அவர் முதல்ல கேமராமேனாவே உங்க கூட நிறைய படம் பண்ணதால நான் அவரு கூட பண்ணது காதல் கோட்டை. அதான் முதல் உங்களுடைய லைஃப் டைம் பண்ணது. நான் அதான் எனக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரீயூனியன் மாதிரி காதல் கோட்டை டீம் எல்லாம் மீட் பண்ணீங்க, அதுவும் வந்திருந்தாரு. அகத்தி சார்கிட்ட கீது அப்போ ஏன் சார் அந்த படத்துல இருந்து நீங்களுடைய கிராஃப் அப்படியே ஹைட் ஆனது அப்படியே இருந்தது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்க அதிகமா ஒர்க் பண்ணவே இல்லை, அதை பத்தி அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா அகத்தியன் சார்கிட்ட? இல்ல, நான் கேட்கல. ஏன்னா வந்து காதல் கோட்டை அப்புறம் நான் வந்து சார் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல. படங்கள் உங்களோட கேரக்டர் நேம் நந்தினிங்கிறதுலயே இருக்கிறத நீங்க என்னைக்காவது நோட் பண்ணிருக்கீங்களா? நீ வருவாயினால உங்க பேரு நந்தினி, சூரிய வம்சத்துல உங்க பேரு நந்தினி, அப்புறம் இன்னொரு படம் கூட ஏதோ ஒருவன்னு நந்தினி. அந்த ஏதாவது பர்டிகுலரா உங்களுக்கு நந்தினினே செலக்ட் பண்ணி டைரக்டர்ஸ் வைக்கலாம் தெரியலையே, ஒருவேளை அது லக்கியான ஒரு பேர் இருக்குமோ. சூரிய வம்சம்ல ஃபர்ஸ்ட் நந்தினி வந்தது, அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, நல்ல ரீச் ஆச்சுனால விக்ரமன் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் ராஜகுமாரன் சார் டைரக்டரு. நீ வருவாய்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்மு. ஸோ அதே பேர் அவர் அதுக்குள்ளேயே வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருவனில் வச்சாங்க. பட் நந்தினி வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேர், எனக்கு ரொம்ப லக்கியா இருந்ததுனால சரி அப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 படங்கள்ல வந்திருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் சார் கிட்ட நீங்க நிறைய படங்கள்ல ஹீரோயினா குணச்சித்திர பாத்திரமா 2-3 படங்கள்ல ஒர்க் பண்ணீங்க. அவருடைய ஆளுமையை பத்தி கொஞ்சம் நீங்க உங்களுடைய இதா சொல்லுங்களேன். ரொம்ப நல்ல டைரக்டரு, அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டான ஒரு டைரக்டரு, ரொம்ப குயிக்காக எடுத்துடுவார் படத்தை, ரொம்ப சீக்கிரமாக முடிப்பார். அப்புறம் எல்லாமே அவருக்கு தெரியும் சாருக்கு, எல்லா டெக்னிக்கலி ஹீ நோஸ் ஆல் த கிராஃப்ட்ஸ் நல்லா தெரியும். ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் செட்டில். ஒரு பிக்னிக் போல் இருக்கும் ரவிக்குமார் சாரோட ஷூட்டிங்கில். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆமாம். தேங்க்யூ. உங்களுடைய முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பு முடிஞ்சது, ஆனால் படம் வரல. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படத்தில் நடிச்சிருப்பீங்க. அப்போ எப்படி இருந்தது தேவயானி மனநிலை? கஷ்டமாக இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லாக முடிஞ்சது, 40 days ஷூட்டிங் பண்ணி, இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி, இவ்வளோ பெரிய ஒரு பேனர், அதில் வந்து எனக்கு ஒரு ஹீரோயின் ஓரியன்டான ஒரு பெரிய படம், ரொம்ப மிகப்பெரிய ஒரு படமாக இருந்தது. பட் அது ரிலீஸ் ஆகலை. கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு ஹிந்தியிலேருந்து வாய்ப்பு வரல. வணக்கம் சார். ஹாய் மேம். எனக்கு எப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களோட இன்டர்வியூ பார்ப்பேன். நான் சிஏ எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன்.
அப்போ குரூப் 1 முடிஞ்சிருச்சு. குரூப் 2 எக்ஸாம் லீவ்ல இன்டரோட 2 குரூப் இருக்கு. அந்த குரூப் 2 எக்ஸாம் லீவ்ல இருந்தேன். அப்போ ஒரு டக்குன்னு ஒரு ரேண்டமா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் உங்களுக்கு. ஸோ ஒரு நம்ம ஒர்க்கை எடுத்துட்டோம்னா அதை 100% ஃபோக்கஸ் பண்ணணும். வெளியில என்ன நடக்குது எதுவுமே தெரியக்கூடாது. இந்த படம் முடிச்சாதான் இந்த படம் ஓடனா நான் பேக் எடுத்துட்டு திருப்பியும் ஊருக்கு போயிடும். அந்த நிலைமை தான் என்னோட நிலைமை அதான் இருந்துச்சு. ஸோ அதை ரொம்ப ரிலேட் பண்ணி நான் படித்தேன். பட் ஆனால் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிட்டேன் அந்த டைம்லயே. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் டிமோட்டிவேட் ஆகி இருக்கும் போது ஒரு இன்டர்வியூல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தா நீங்க லா முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் டைரக்ஷன் கோர்ஸ் கைக்குட்டி ராணி முடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன். எனக்கு இன்னுமே ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு. உங்களை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் ஒரு பிரமிப்பாவே இருக்கு உங்களுக்கு. நான் உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம எப்பவுமே இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இந்த கமலி கதாபாத்திரம் தேவயானிக்கு எந்த அளவு மனசுக்கு நெருக்கமான பாத்திரம் சார்? அந்த ஒரு கதாபாத்திரம் வரலன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் பி ஹியர். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா அது வந்து ரொம்ப என்னோட லைஃபோட பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அந்த ஒரு படம். எனக்கு அந்த படும்போது ஒரே ஒரு படம் அந்த மட்டும்தான் இருந்தது. ஸோ தட் வாஸ் லைக் பெரிய எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு ஃபிலிம். அண்ட் அந்த அளவுக்கு ஹிட் ஆனதுனால ஒரு பெரிய என்னோட கேரக்டர் வந்து பயங்கரமாக ரீச் ஆனதுனால மொத்தமாக மாறிடுச்சு. என்னோட லைஃபே மாறிடுச்சு அந்த ஒரு ஃபில்ம்னால. ஸோ தட் வாஸ் அ வெரி பிக் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ, ஃபார் மை லைஃப், ஃபார் மை ஹோல் ஃபேமிலி, ஃபார் எவ்ரிபடி கனெக்டட் வித் மீ. உங்கள் குறும்படம் டைரக்ஷன் உங்கள் கணவர் ஏதாவது உதவி பண்ணாரா? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் சொன்னேன் நான் இந்த கதை. அந்த லைன் அவர்கிட்ட தான் சொன்னேன். அவர் தான் நல்லா இருக்கு பண்ணு அப்படி சொன்னது அப்புறம் தான் அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போனேன் நான். ஸோ முதல்ல அவர் தான் எனக்கு அது நல்லா இருக்கு அப்ரிஷியேட் பண்ணார். மற்றபடி கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிவிட்டு தமிழில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எழுதுறதுக்கு. மற்றபடி ஷூட்டிங் எல்லாம் பண்ணும்போது அவர் இங்கே இல்லவே இல்லை, ஊரில் தான் இருந்தார். நான் தான் ஃபுல்லாக இங்கே தான் நாம தான் ஷூட்டிங் பண்ணோம். அவர் அதில் எதுவுமே தலையிடவே இல்லை. நான் அவருக்கு சமீபத்தில் தான் படமே காட்டினேன். ஸோ ஆஃப்டர் எவ்ரிதிங் வாஸ் ஓவர், லைக் டோட்டலி எவ்ரிதிங் வாஸ் ஓவர், தென் only I showed him the film. I didn't show him till then. என்ன சொன்னார்? நல்லா இருக்குன்னு சொன்னார். யா ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதுனால தான் இதை ஆரம்பித்தேன் நான், இல்லைன்னா பண்ணிருக்க முடியாது. பட் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறது அப்படி முடிவெடுத்த போது உங்கள் அம்மாவை எதிர்த்து தான் அந்த வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணீங்க. ஆமாம் சார். எவ்வளோ கடினமாக இருந்தது அந்த முடிவை எடுக்கிறதுக்கு? அப்போ கஷ்டமாக தான் இருந்தது, கடினமாக தான் இருந்தது. பட் முடிவு எடுத்தாச்சு. அண்ட் வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு ஐ திங்க் என்னோட அப்படி எழுதி இருக்குது. சாமி அப்படிதான் இருக்குது லைஃப்ல, இதுதான் இருக்கு, அப்படி இருக்குது, எனக்கு அப்படி எழுதி இருக்குது. இல்லைன்னா நான் பிறந்து வளர்ந்தது மும்பை, நான் எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்கே படங்கள் பண்ணி தமிழில் படங்கள் பண்ணி அப்புறமா ஒரு படத்தோட திருமணம் செஞ்சு. ஸோ இட்ஸ் ஆல் meant to be. It's all written down. So by God has written it. கமலி கதாபாத்திரம் மாதிரி உங்களுக்கு மிக நெருக்கமான கதாபாத்திரம் நீங்கள் நடித்ததில் எது அதெல்லாம் சொல்லலாம்? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம், இப்போ நீ வருவாய்னால அந்த நந்தினி, சூரிய வம்சம்ல. நீங்கள் திரைப்படங்களில் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதாபாத்திரங்கள் கேட்டுட்டு அது நல்லா இருந்தால் ஒத்துக்குவீங்களா? எப்படி ஒரு படத்தை ஒத்துக்கிறது, என்ன க்ரைட்டீரியா? படம் சொன்னதும் டைரக்டர் எப்படி சொல்கிறாரு, கதை நரேஷன் எப்படி இருக்குது, விஷுவலி என்னால் அதை பார்க்க முடியுதா, என்னோட கேரக்டர் என்னால் அதுக்குள்ளே என்னால் வந்து இன்வால்வ் ஆக முடியுமான்னு நானே அது கொஞ்சம். நீங்கள் பல கதாநாயகர்களோடு நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு யார் பெஸ்ட் பேர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் பெஸ்ட் பேர். இந்த திரை கதாநாயகர்கள் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஜோடி நம்ம பர்ஃபெக்டாக இருக்குது சினிமாவில். சார் கோச்சிடுவாங்க சார் நான் ஒருத்தர் பேர் சொன்னா. எல்லாரும் நல்லா சார். எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித்
பெரிய திரையில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கும்போது தான் நீங்கள் சின்ன திரைக்கு வந்தீங்க. எப்படி அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அந்த காலகட்டத்தில்? ஏன்னா அது வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. சார் கல்யாணம் ஆனதும் நமக்கு வந்து சின்ன திரையிலிருந்து எனக்கு ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சு. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் இல்லையா. அண்ட் அந்த டைமில் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.